Hello everyone, welcome to Bing Webmaster Tool Tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய வெப்சைட்டுக்கு Bing Webmaster Tool இன்டிகிரேட் பண்றது அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ இந்த Webmaster Toolல கூகுள் சர்ச் கன்சோல்ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்க அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாம நம்மளோட வெப்சைட்டை சர்ச் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால உங்களோட வெப்சைட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ரேங்கிங் இது எல்லாமே ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ அதனால உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய டிராஃபிக்கும் நீங்க கெயின் பண்ண முடியும். ஸோ கூகுள் சர்ச் கன்சோலை பொறுத்த வரைக்கும் கூகுளில் நடக்கிற ஆர்கானிக் சர்ச்சஸை மட்டும் தான் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் பிங்குக்கும். ஸோ பிங்கில் நடக்கிற எல்லா ஆர்கானிக் சர்ச், அப்புறம் எத்தனை கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு, எத்தனை இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு, எந்த கீவேர்ட் நல்லா ரேங்க் ஆயிருக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ இந்த வெப்மாஸ்டர் டூலோட டேஷ்போர்டை வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா simplifiedSEOtool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டோட வெப்மாஸ்டர் டேஷ்போர்ட். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இதில் நிறைய உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் இருக்கு. லைக் நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் இருக்கிற மாதிரியே தான் URL இன்ஸ்பெக்ஷன் டூல், அப்புறம் சைட் மேப், அப்புறம் URL சப்மிஷன்ஸ், அப்புறம் கான்ஃபிகரேஷன் டூல்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இது எல்லாமே காமனாக சர்ச் கன்சோல்லையும் இருக்கும். இதில் ஸோ கூகுள் சர்ச் கன்சோல் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SEO. ஸோ இதில் பேக்லிங்ஸ், கீவேர்ட் ரிசர்ச், SEO ரிப்போர்ட்ஸ், அப்புறம் சைட் ஸ்கேன், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கீழே மைக்ரோசாஃப்டோட கிளாரிட்டி அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் டூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இதில் உங்களுக்கு ஹீட் மேப்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி யூசரோட பிஹேவியர் என்ன, எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட வெப்சைட்டில் பண்ணாங்க, ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோட கிளாரிட்டியில் கிடைக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பிங்கோட அந்த வெப்மாஸ்டர் டூலை எப்படி உங்களோட வெப்சைட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணி உங்களுடைய டொமைன் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிங் வெப்மாஸ்டர் டூல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு ஃப்ரீ சர்வீசஸ் தான் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா சர்வீசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிங் சர்ச் என்ஜினுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கூகுள் சர்ச் கன்சோலை வந்து பர்டிகுலராக கூகுள் சர்ச் என்ஜினுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே பேட்டர்னை தான் மைக்ரோசாஃப்ட் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை குயிக்காக இண்டெக்ஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் க்ரோலருக்கு உங்களோட வெப்சைட்டில் நடக்கிற மாடிஃபிகேஷன்ஸை நீங்கள் ரிக்வஸ்ட்டாக சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாமே இங்கே தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் பிங் சர்ச் என்ஜினில் எந்த மாதிரியான சர்ச் ப்ரேசஸை யூஸ் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ அதே மாதிரி உங்களோட கீவேர்டுக்கான இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு, கிளிக் த்ரோ ரேஷியோ என்ன, அப்புறம் உங்களோட வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு க்ரோலிங் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ட்ரபுள் ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் பிங் டூல்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிங் வெப்மாஸ்டர் டூலை யூஸ் பண்ணி. அப்புறம் ஸோ இந்த பிங் வெப்மாஸ்டர் டூலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டொமைனை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுளோட சர்ச் கன்சோலை எப்படி வெரிஃபை பண்ணமோ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ பிங் வெப்மாஸ்டர் டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய டொமைனை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா XML ஃபைலை உங்களுடைய டொமைனோட ரூட் ஃபோல்டரில் போட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டேக். ஸோ இங்கே கொடுக்குற கோடை நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஹெட்டர் ஸ்கிரிப்டில் கொடுக்க வேண்டியிருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங் ப்ரொவைடர். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய டொமைனோட DNSல போயிட்டு ஒரு CNAME ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டொமைனை வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் WordPress வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட SEO பிளகின் மூலியமாகவே நீங்கள் உங்களோட டொமைனை வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யோஸ்ட் இல்லைனா ஆல் இன் ஒன் SEO பேக் இல்லைனா ரேங்க் மேத் இதில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த பிளகின்ஸ் எல்லாமே டைரெக்டாக வெப்மாஸ்டர் டூலை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் 2 மெத்தட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. சரி வாங்க, இப்போ எப்படி நம்மளோட டொமைனை வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் கூகுள் போயிட்டு பிங் வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு தேடுங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க்கே அஃபிஷியல் சைட்டோட லிங்க் தான். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிங் வெப்மாஸ்டர் டூலோட லேண்டிங் பேஜுக்கு வந்து நிற்கும். இந்த இடத்துல நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 3 ஆப்ஷன் தருவாங்க. இதில் நீங்கள் அவுட்லுக் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டை செலக்ட் பண்ணிக்காங்க. இல்லை உங்ககிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா அப்போ கூகுளை செலக்ட் பண்ணிக்காங்க. இல்லைனா நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கூகுளில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இல்லைனா நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே 2 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய டொமைனை வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கூகுள் சர்ச் கன்சோல் வந்து வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே இம்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் உங்களோட டொமைனோட URL கொடுத்துட்டு XML ஃபைலோ இல்லைனா ஹெட்டர் டேக்கில் நாம் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலோ போட வேண்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்னோட டொமைனோட URL வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ simplified-elearning.in அப்படின்றது தான் என்னோட டொமைன். ஸோ அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்து ஆட் அப்படின்றத கொடுங்க. இப்போ ஆட் அண்ட் வெரிஃபை சைட் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ளே வரும். இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி XML ஃபைல் அப்லோட், அப்புறம் HTML மெட்டா டேக், அதுக்கப்புறம் CNAME இந்த 3 மெத்தடுமே தருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது
டவுன்லோட் தி ஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு XML ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் தான் நாம் நம்மளுடைய ஹோஸ்டிங்கில் ரூட் ஃபோல்டரில் நாம் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னோட ஹோஸ்டிங்குள்ளே போகிறேன். இந்த இடத்துல அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரூட் டைரக்டரிக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ என்னோட ரூட் டைரக்டரி பார்த்தீங்க அப்படின்னா simplified-elearning.in அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல நாம் நம்மளோட ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்னோட டவுன்லோட்ஸ் போகிறேன். ஸோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு திரும்ப வெப்மாஸ்டர் டூல்குள்ளவே போங்க. இப்போ வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட டொமைன் வந்து இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ டன் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டொமைனுக்கான டேஷ்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உங்களுடைய சர்ச் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக அப் டு 48 hours வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சர்ச் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி நம்மளுடைய பிங் வெப்மாஸ்டர் டூலை வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம HTML மெட்டா டேக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை எப்படி வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு மெட்டா டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டில் ரேங்க் மேத் SEO பிளகின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ரேங்க் மேத்தில் ஜென்ரல் செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரெண்டாவது காலம் பார்த்தீங்க அப்படின்னா பிங் வெப்மாஸ்டர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அங்கே காப்பி பண்ண மெட்டா டேக்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்மளோட பிங் வெப்மாஸ்டர் டூல் வந்து இங்கே செட்டப் ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட பிங் வெப்மாஸ்டர் டூல்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சைட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணதுனால இந்த மெத்தடை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு பிங் வெப்மாஸ்டர் டூலை செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.